மாமாங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். மாமாங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். அமிர்தகழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம், அமிர்தகழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம். துயரகல தோத்திரித்து சுற்றி வந்து பாடிடுவோம், துயரகல தோத்திரித்து சுற்றி வந்து பாடிடுவோம். மாமாங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தமான ஆலயத்தினுடைய கொடியேற்றமானது மிக சிறப்பான முறையிலே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு அமிர்தகழி ஸ்ரீ மாமாங்க ஈஸ்வரர் ஆலயத்தினுடைய கொடியேற்றமானது 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 மிக சிறப்பான முறையிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர் புடைசூழ கொடியேற்றம் இடம்பெற்று இன்றைய தினம் 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 தீர்த்த உற்சவமானது சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தீர்த்த உற்சவத்துக்காக பல பாகங்களிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட வண்ணமே இருக்கிறார்கள். ஆயிரம் நிலவாகி அடியார்க்கு ஒளியாகி பாமாலை பாடுதற்கு பலவாறு கலையாகி தாயிடம் சேய் காணும் தாராள அணைப்பாகி தங்கமாய் மாமாங்க தமிழாக இனிப்பவரே, தமிழாக இனிப்பவரே. இந்த நிகழ்வானது குறிப்பாக ஆண்டுதோறும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது இருக்க இன்னும் பக்த அடியார்கள் கூடிய வண்ணமே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஆலயம் பழம்பெரும் சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடியமாவாசையிலே தீர்த்தமாடுவோம், எங்கள் அமிர்தகழி பதியினிலே அமிர்தம் உண்ணுவோம். அடியமாவாசையிலே தீர்த்தமாடுவோம், எங்கள் அமிர்தகழி பதியினிலே அமிர்தம் உண்ணுவோம். ஓடிவிடும் தீவினைகள் ஒன்று சேருவோம், ஓடிவிடும் தீவினைகள் ஒன்று சேருவோம். இந்த உலகமெல்லாம் மாமாங்கர் புகழி பாடுவோம், உலகமெல்லாம் மாமாங்கர் புகழை பாடுவோம். அடியமாவாசையிலே தீர்த்தமாடுவோம், எங்கள் அமிர்தகழி பதியினிலே அமிர்தம் உண்ணுவோம். ஆடி அமாவாசையை மையப்படுத்தியதாக இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் அனைத்துமே சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக இந்த தீர்த்த உற்சவமானது இறந்தவர்களை நினைவு கூறக்கூடியதாகவும் இறந்தவர்களுக்கு திதியை கொடுக்கக்கூடியதாகவும் அமைய பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்னும் சிறிது நேரத்திலே மாமாங்க பிள்ளையாரானது குளத்திலே இறங்கி தீர்த்தத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். எனவே இது சார்ந்த காணொளிகளை இன்றைய தினம் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் இந்த மாமாங்க பிள்ளையார் ஆலய
ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவானது சிறப்பான முறையில் எக்கச்சக்கமான பக்த அடியார்கள் முன்னிலையிலே இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு சிறப்பு அம்சம், இன மத பேதமின்றி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருத்தலமாகவே இந்த திருத்தலம் பார்க்கப்படுகின்றது. எனவே இன்றைய தினம் இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தகழி சிவனுக்கு, மாமாங்க ஈஸ்வரனுக்கு. ராமவீரான் சபதத்தின் பிரகாரம் காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போன நேரத்துல அவர் தந்தையானவர் நாட்டாண்டு நேரம் காலமாயிட்டாரு. காலமாய நேரம் காட்டடிக்க சாமர்கள் தன் தகப்பனுக்கு தசரது கடமை செய்யறாங்க போயிட்டு. அதே நேரத்துல அவர் இங்க வந்து இந்த தகப்பன் இறந்ததுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்காக இந்த குளத்துல வந்து இங்க வந்து இறை வணக்கம் செய்ய கடமை செய்யறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதே நேரத்துல ராவணன் அனுமான்ற வாளுக்கு தீ வச்ச நேரத்துல அந்த தீயை எரிக்கிறது இந்த குளத்துல வந்து அந்த நெருப்பை எரிச்சு அடைச்சேன்னு சொல்லுவாங்க. அதன் நிமித்தம் தான் இந்த கோவில் நடக்கிறது. மாமாங்கத்தில் உறைபவனே, எங்கள் மனமெல்லாம் நிறைபவனே, நாயகனே, எங்கள் மகேஸ்வரனே. ஞானத்தை தேடி நாம் ஓடி வந்தோம். ஞானத்தின் இறையவனே, மாமாங்கத்தில் உறைபவனே.
மாகாங்கேஸ்வரர் ஆலயத்திலே ஆண்டுதோறும் இடம்பெறக்கூடிய நிகழ்வுதான் இந்த உற்சவ கால திருவிழாவானது. இன்றைய தினம் சிறப்பான முறையிலே தீர்த்த உற்சவமானது இடம்பெற்று முடிந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் நீங்களே பார்த்திருப்பீர்கள், இன்றைய தினம் வழமைக்கு மாறாக எக்கச்சக்கமான பக்த அடியார்கள் தீர்த்தம் ஆடிக்கொண்டிருப்பதை. எனவே இது மட்டுமல்லாது இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான பல விடயங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த குளக்கட்டுக்கு என்று ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. முதலைகள் பல நடமாடக்கூடிய குளக்கட்டாக இருந்தாலும் இந்த திருவிழா காலங்களிலே அவர்களுடைய கட்டுக்கு இணங்கியவாறு எந்த முதலைகளும் இங்கே வராது என்ற ஒரு ஐதீகம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இறைவனுடைய அருளாலும் மக்களினுடைய நம்பிக்கையினாலுமே அவர்கள் இந்த தீர்த்தமாடுதல் நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். எனவே இன்றைய தினம் இந்த காட்சிகளை உங்களுக்கு வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகா.